காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் மரண வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் தனது தோட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி எரிந்த நிலையில் அவரது வீட்டின் அருகே இருக்கும் தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. இந்நிலையில் அந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் மரண வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அறிவரசு இணைக்கிறார். அறிவரசு, மேலதிக விவரங்கள் என்ன? அதாவது கடந்த மே 2ஆம் தேதி முதல் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் என்பவர் காணாமல் போனதாகவும் அது சம்பந்தமாக அவரது மகன் 3ஆம் தேதி உவரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் 4ஆம் தேதி சனிக்கிழமை அவரது வீட்டில் உள்ள தோட்டத்தின் பின்புறம் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவரது வழக்கு விசாரணை கடந்த சில நாட்களாக சுமார் 11 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வந்தது. அவரது சந்தேக மரணம் தற்கொலையா அல்லது யாராவது கொலை செய்தார்களா என்ற பல்வேறு கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வந்தாலும் எந்த முடிவுக்கும் வர முடியாத நிலையில் தற்பொழுது அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் சிலர் இருப்பதாகவும் அவர் தனக்கு கொலை மிரட்டல் தொடர்ந்து வந்ததாகவும் அவர் தனது கைப்பட எழுதிய 2 மரண வாக்குமூல கடிதங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். மொத்தம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தியும் இந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நிலையில் நேற்று நெல்லையில் உயர் காவல்துறை அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து இப்பொழுது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.